அன்பு நண்பர்களே, இப்போ தனுர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தனுர் ராசிக்கு அவங்களுடைய நிறைய நிறைகள் என்ன, குறைகள் என்னன்னு பார்க்க போறோம். தனுர் ராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்துல 9வது வீடா இருக்கு. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். பாக்ய பாக்யஸ்தானம், அதாவது காலபுருஷத்துல 9வது வீடுன்றது பாக்யஸ்தானம். இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இது வந்து ஒரு அக்னி ராசி, ஒரு நெருப்பு ராசி. இது வந்து ஒரு உபய ராசி, இரட்டை மனநிலைமைகள் உள்ளது, இரட்டை ராசின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியினுடைய அடையாளமா இருக்கிறது கொஞ்சம் நல்ல நீதி, நேர்மை, நியாயம், உயர்வான சிந்தனை, சுதந்திரமா இருக்கிறது, யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸா சொல்றது, ஐடியா மணி மாதிரி ஐடியாஸா சொல்றது, அது மாதிரி வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடா இருக்கிறது, இதெல்லாம் வந்து எதையும் பர்ஃபெக்டா செய்யறது, இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பான குணங்களா இருக்கு. இப்போ இவங்களுடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது வந்து நான் இப்போ முன்னால சொன்னேன் இல்லையா, இது நீதியா நடக்கிறது, எதைக்குமே தர்மமா, நீதியா, நேர்மையா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அது மாதிரி வந்து மற்றவங்களுக்காக கூட சண்டை போடுறது, இன்னொருத்தங்களுக்காக, அந்த நீதிக்காக, நேர்மைக்காக, நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, மற்றவங்களுக்காக சண்டை போடுறது. அப்போ வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ராசியில இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அது மாதிரி இந்த ராசிக்கு வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து நல்ல, அதாவது இந்த ராசி வந்து தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. அதாவது டீச்சர்ஸு, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இப்போ ஞான குருவாக இருக்காங்க இல்லையா, ஒரு ஆன்மீக குரு இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க மாதிரி இருக்கிறவங்க, இது மாதிரி பேசுகிறவங்க, சொற்பொழிவாற்றுறவங்க, இவங்களும் தனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு நமக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு, மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற அந்த சொல்ல தெரிஞ்சவங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் வெளியில சொல்ல தெரியாது. அது வந்து வெளியில சொல்றதுக்கு அப்படின்னு ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு தனி உற்சாகத்தை வேணும். அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஒரு வாத்தியார்ன்றவர் தெரிஞ்ச விஷயங்களை குழந்தைங்களுக்கு, மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி, படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தர தெரியணும். அவர் தான் குரு இல்லையா. அந்த மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரெசென்ட் பண்றதில்ல, வார்த்தைகள் மூலமா அதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. அது மாதிரி வந்து யாருக்கும் கட்டுப்படாம ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஒரு ஆன்மீகம், தர்மம், நேர்மை, இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் அவங்கள்ட்ட வந்து நிறைய பார்க்க முடியும். அது மாதிரி இவங்க எதை நினைச்சாலுமே திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நினைச்சாலுமே பெருசா நினைப்பாங்க, அதீதமா நினைப்பாங்க. இவங்க வந்து சாதாரணமாக நினைச்சாலே வருமானம், இன்கம் நினைச்சாலும் லட்சம், கோடி, அதுக்கு மேலே அப்படி நினைப்பாங்க. வீடு அப்படின்னா நல்ல பெரிய வீடு நினைப்பாங்க, கார் நல்ல பெரிய கார். அந்த மாதிரி எதையுமே திங்க் பிக் அப்படிம்பாங்க. அவங்க எதையுமே ரொம்ப பெருசா புரிஞ்சுக்குவாங்க, அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அது மாதிரி எதையும் பெருசா நினைப்பாங்க. அது வந்து நினைக்கிறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து அதை அடையணும், அது வெற்றி பெற வரைக்கும் போராடணும். இதுதான் வந்து இவங்களுடைய தன்மையாகவே இருக்கும். வெற்றி அடைகிற வரைக்கும் விடாம இருக்கிறது தான். அது மாதிரி வந்து ஒரு இவங்க நடக்கிறது, இவங்களுடைய செயல்பாடுகள், பேசுகிற முறை, பேசுகிற முறை எல்லாத்துலேயும் வந்து ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி இருக்கும். எல்லாம் ஒரு சொல்ல ஒரு எல்லாமே நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் பார்க்கும் பொழுது கரெக்டு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அது ரிஃபைன்மெண்ட், அது ஒரு நேர்த்தியாக பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பயணம் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு சீக்கிரமே வந்து ஒரு வேலையை இவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கு அடுத்தடுத்து என்ன அறிவு பசி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி வேற புதுமையான விஷயங்கள்லாம் வந்து இவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய நிறைகளாக இருக்கு. உங்களுடைய குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரி வீட்லையும் சரி, யார்கிட்டையும் வந்து அடிமையா இருக்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றது, குடும்பத்திலையும் சரி, அலுவலகம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு சில சமயங்கள்ல நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகும்.
அந்த வந்து அது மாதிரி வந்து அது அப்போ வந்து என்னன்னா எல்லாரோட உறவுகள் எல்லாம் கொஞ்சம் இவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இவர் கட்டுப்படாம இருக்கணும் அப்படின்னா அதான் நினைச்சபடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன யாரு கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்றதுனால மற்றவங்க பார்வையில இவர் தப்பா புரிஞ்சுக்கிறதுனால உறவுகள் மூலமா பிரச்சனைகள் வர்றதுக்கு இவங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி சில சமயம் வந்து நேர்மை நீதின்ற பேர்ல உண்மையை நேரடியா பேசுறது அது வந்து மற்றவங்களை காயப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால மற்றவங்களோட உறவு முறையில எகெயின் அதுவும் பிரச்சனைகள் உண்டாகும். அது மாதிரி வந்து உங்களுடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா, நெருப்பு ராசி இல்லையா, ஸ்பீட்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபுல் ஆர்வமா இருப்பாங்க. எது வந்து ஃபுல்லஸ்ட் இருப்பாங்க, நல்ல உற்சாகம் எந்தூசியஸ்டிக்கா இருப்பாங்க. அதனால ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதை கடைசி வரைக்கும் நடத்தணும்ல, அப்போ வந்து அதுக்கு ஒரு நிதானம் வேணும்ல. அது வந்து இல்லாம நடுவுலயே விட்டுறக்கூடிய அரைக்கிணறு தாண்டக்கூடியவங்க நிறைய பேர் இந்த ராசியில பார்க்க முடியும். அது அந்த ஆர்வம் வந்து இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இல்லை இந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி சரியான சேனலைஸ் பண்ணாம இருக்கிறதுனால அதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வந்து பழைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பழமை விரும்பிகள்னு சொல்லலாம். பழைய விஷயங்களோட முன்னால் நடந்த ஞாபகங்கள் அதுலேயே மாட்டிக்கிறது. அதை நினைச்சு இன்னைக்கு இப்போ ஒரு போன வருஷம் வந்து ஒருத்தரோட ஒரு ஒரு டீ கடைக்கு போனோம், அங்கே போய் டீ பண்ணலாம் சாப்பிட்டோம், பயங்கர ஜாலியாக இருந்தது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னு வச்சுங்களேன். இப்போ திரும்ப அதே டீ கடைக்கு அதே நேரத்தில் அதே ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரி வந்து ஆனால் வந்து இவங்க அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால பழைய விஷயங்கள் அதோட உங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் தான் இருக்கு. அது மாதிரி வந்து உங்களுக்கு மன அழுத்தங்கள் வந்ததுன்னா உடனே சோர்ந்து போயிடுவாங்க. பட் இவங்க தன்னால குதிரை மாதிரி டக்குன்னு உடனே எழுந்திருந்துருவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆச்சுன்னா டக்குன்னு சோர்வாகக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட உண்டு. அதாவது இவங்க சொல்றதே மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமும் இருக்கும். தான் பிடிச்ச மீனுக்கு 3 கால் அப்படின்ற அந்த பிடிவாதம் இருக்கும். அதனால நான் தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு வித்யா கர்வம் பேர். பொதுவாக வந்து ஒருத்தங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்ததுனாலே அவங்க ஜென்ரலாகவே ஈகோயிஸ்டிக் மாதிரி தெரியும். அதுக்கு பேர் வித்யா கர்வம்னு பேர். அதனால் வந்து மற்றவங்களை காட்டில் தனக்கு அதிகமாக வரம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க தன்னை பற்றி நினச்சிருக்கிறதுனால மற்றவங்களை காட்டில் தான் புத்திசாலி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது கர்வமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே நல்லாயிருக்கும். பொதுவாக இவங்களுடைய வந்து இணக்கமான சேர்க்கை உள்ளவங்க மேஷ ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, இவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடியவங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, இவங்களோட பழகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். பல நேரங்களில் ஒத்து போகாமல் இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரங்களை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்கிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஓம் குரவே நமஹா அப்படின்னு சொல்றது, ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தை நமஹா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு தரும். அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஒரு நாளைக்கான பேசாமல் இருக்கிறது இவங்களை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மௌன விரதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு லைஃப்பில் மிக மிக பெரிய லெவலில் பலன் தரும், நல்ல லெவலில் பலன் தரும். அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு நாள்னு ஆரம்பிச்சு அப்புறம் 15 நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள்னு பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வரை கொண்டு வரணும். ஆனால் எடுத்தோடனே வாரத்துக்கு ஒரு நாள் எப்போவுமே ஆரம்பிக்கும் போது ஆர்வமாக இருப்பாங்க, அப்புறம் நடுவில் விட்டுருவாங்க இல்லையா. அதனால இந்த ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவே பண்ணணும். அப்போ மாதத்துல ஒரு நாள் மௌன விரதம் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒரு நாள் மௌன விரதம் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம், அப்படி வந்து அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அப்படியே கண்டினியூஸாக அவங்க அது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லது. பொதுவாக இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அவங்க வந்து யாரோட நட்சத்திரத்தில் இருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். ஆனால் இந்த பலன்கள் ஓரளவு கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். இன்டென்சிட்டி இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு குறைவாக இருக்குன்றது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும்.
நான் இது வந்து பொதுவான பலன்ன்றத ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லலாம்னு தான் சொல்கிறேன். மற்றபடி இது ஓரளவு கரெக்டாகவே இருக்கும். இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.